தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தேனாரும் பாலாரும் ஓடப்போகிறது என்று தேர்தலுக்கு முன்பு முழக்கமிட்டு வந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆனால் ஆட்சிக்கு வந்து 6 மாத காலமாகியும் தீர்மானங்கள், அறிவிப்புகள் மட்டுமே வெளியிடுகிறார்கள். எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. முக்கியமாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் 2000 கொடுப்பதற்கு முடிவெடுத்தால் மு.க.ஸ்டாலினோ 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கொடிபிடித்து வந்தார். இப்படி ஒவ்வொரு வகையிலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அப்போது அவர் கடைபிடித்து வந்தார். ஆனால் அதே மு.க.ஸ்டாலின் இப்போது தான் ஆட்சிக்கு வந்த பிறகு முந்தைய அதிமுக ஆட்சியை விட மிக குறைவான தொகையை இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப் போவதாக அறிவித்துள்ளார். இதன் காரணமாகவே மழை வெள்ளத்தால் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு கூடுதல் தொகை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்து வருகிறார். இதன் காரணமாகவே ஏற்கனவே ஒருமுறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்த அண்ணாமலை அதன்பின் அதை கைவிட்டு விட்டார். ஆனால் இப்போது அந்த விஷயத்தை மீண்டும் அவர் கையில் எடுத்திருக்கிறார். அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அதிகப்படியான நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கோபாலபுரம் வீட்டு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறாராம் அண்ணாமலை. இந்த செய்தி திமுக தரப்பை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி மு.க.ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூரில் சென்று அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது, மு.க.ஸ்டாலின் அந்த தொகுதியில் போட்டியிட தொடங்கிய பிறகு ஏதாவது நன்மைகள் செய்திருக்கிறாரா என்பது குறித்தும் அண்ணாமலை ஆராயப் போவதாகவும் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 50 ஆண்டுகால அரசியலில் அதிமுகவை விமர்சித்து மட்டுமே கட்சி நடத்தி வந்துள்ள திமுக இதுவரை மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை வெளிச்சம் போடுவதற்கு தயாராகிவிட்டார். அதன் காரணமாகவே திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டு வெளிச்சம் போட தயாராகும் அண்ணாமலை மத்திய அரசு அளித்துள்ள நிதிகளை எந்த அளவுக்கு திமுக அரசு தமிழகத்தில் பயன்படுத்தியுள்ளது என்பது குறித்தும் ஆராயப் போகிறாராம். இப்படி கோபாலபுரம், கொளத்தூர் என்று மு.க.ஸ்டாலினின் முக்கிய இலக்குகளை டார்கெட் பண்ண தொடங்கிவிட்ட அண்ணாமலை இனிமேல் திமுகவின் அடிப்பொடிகளிடம் அரசியல் செய்யாமல் நேரடியாக மு.க.ஸ்டாலினிடம் அரசியல் செய்வதற்கும் தயாராகிவிட்டார். அதன் காரணமாகவே கடந்த காலங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசியல் குறித்து விஷயங்களை சேகரித்து வரும் அண்ணாமலை அடுத்தடுத்த அதிரடி அட்டாக்குகளை கொடுப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டார். முக்கியமாக தமிழகத்தில் முக்கிய எதிர்க்கட்சிகள் தற்போது செயல்பட்டு வரும் பாஜக, அதிமுக தவறவிட்ட பணிகளை கையில் எடுத்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருவதால் அண்ணாமலையின் இந்த செயல்பாடு டெல்லியில் உள்ள தலைவர்களுக்கும் அவர் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியா முழுக்க நிர்வாகம் என்பது சீரமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சி செய்து வரும் மாநிலங்களில் மத்திய அரசிடம் பெறப்படும் நிதி கணக்கு சரியானபடி கணக்கு கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு டெல்லியில் எழுந்திருப்பதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாகவே இதற்கு முந்தைய காலகட்டங்களில் மத்திய அரசிடம் பெற்ற நிதி குறித்து கணக்கு வழக்குகளை ஒப்படைக்குமாறு பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி மாநிலங்களை ஆளும் முதலமைச்சர்களுக்கு இடி போன்று டெல்லியிலிருந்து வந்து விழுந்திருக்கிறது. காரணம், மத்திய அரசிடமிருந்து ஒரு மிகப்பெரிய தொகையை பெற்று வந்தால் அதில் ஒரு சிறிய தொகையை செலவு செய்துவிட்டு மீதியெல்லாம் கணக்கில் காட்டப்படாத பணமாகிவிடும். ஆனால் இது போன்ற செயல் தொடர்ந்து மாநிலங்களில் நடந்து கொண்டு வருவதால் அதற்கு ஒரு கிடுக்குப்பிடி போட வேண்டும் என்பதற்காகவே தற்போது விசாரணை கமிஷனை அமைத்திருக்கிறார் பிரதமர் மோடி. அந்த வகையில் கடந்த 50 ஆண்டுகால ஆட்சியில் மாநில அரசுகளின் நலனுக்காக மத்திய அரசிடம் பெற்று வந்த நிதி குறித்து கணக்கு வழக்குகளை முழுமையாக அளிக்க வேண்டும் என்ற ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது தற்போது தமிழகத்தில் ஆட்சி செய்து வரும் திமுகவுக்கும் அதிர்ச்சி கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக தமிழகத்தில் மழை வெள்ள பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட பகுதியில் வாழும் மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவதற்காக மத்திய அரசிடத்தில் தமிழக அரசு 2000 கோடிக்கு மேலாக நிதி கேட்டுள்ளார்கள். அது குறித்து மத்திய அரசிடம் அறிக்கை கொடுப்பதற்காக திமுகவின் டி.ஆர். பாலு டெல்லி விரைந்திருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம், தமிழகத்தில் திமுக எப்போதுமே அப்பழுக்கற்ற ஆட்சி செய்து வருகிறது. ஆனால் அதிமுக தான் ஊழல் பேர்வழிகள். அதனால் அவர்களை விட்டு எங்கள் மீது விசாரணை கமிஷன் வைத்து விடாதீர்கள் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடத்தில் கேட்டுக்கொள்வதற்காக அவர் டெல்லி சென்றிருப்பதாகவும் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தினால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநில கட்சிகளும் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதிலும் யாருடைய ஆட்சியில் மத்திய அரசு நலத்திட்டங்கள் சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட நிதியில் ஊழல் செய்திருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன.
இதன் காரணமாக தற்போது இந்தியாவில் உள்ள மாநிலங்களை ஆட்சி செய்து வரும் கட்சிகள் மட்டுமின்றி இதற்கு முன்பு ஆட்சி செய்த கட்சிகளும் யார் யார் மீதெல்லாம் இந்த விசாரணை கமிஷன் பாயப்போகிறதோ என்பது தெரியாமல் தடுமாறி போய் இருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் 50 ஆண்டுகால அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அரசியலுக்கு வந்துள்ளோம் என்று பில்டப் கொடுத்து வரும் பல தலைவர்களின் ஊழல் அரசியலை கூடிய சீக்கிரமே மத்திய விசாரணை கமிஷன் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துவிடும் என்பது போன்ற ஒரு அதிர்ச்சி செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த பட்டியலில் தமிழகத்தை சேர்ந்த எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இன்னாள் அமைச்சர்கள் இடம்பெறப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.